இருக்கிறதுலே பெஸ்ட்டான கீவேர்ட்ஸை தான் நான் யூஸ் பண்ணேன். என்னோட கிளைண்ட்ஸுக்கு நான் SEO பண்ணும்போது ஒரு கன்வர்ஷன் கூட நடக்கல. சூஸ் பண்ண கீவேர்ட்ஸ்க்குலாம் நல்ல சர்ச் வால்யூம்ஸும் இருந்தது, நல்லா ரேங்கும் ஆச்சு. ஆனால் யாருமே கன்வெர்ட் ஆகல. இந்த கீவேர்ட் ரிசர்ச்சை பற்றி ஃபண்டமெண்டலில் கிளியராக படித்து பார்த்த பிறகு தான் புரிஞ்சுது கீவேர்ட் ரிசர்ச்சுக்கு சர்ச் வால்யூம், காம்படிஷன் இதெல்லாம் விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்குன்னு. அதுதான் ஆடியன்ஸ் சர்ச் இன்டென்ட். சர்ச் இன்டென்ட்ன்ற ஒரு விஷயத்தை நம்ம கிளியராக புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கீவேர்ட் ரிசர்ச்சை பார்க்குற பெர்ஸ்பெக்டிவே சேஞ்ச் ஆகிடும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்ல போகிறேன். லெட்ஸ் சே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இப்போ ஒரு பையன் கூகுளில் பெஸ்ட் லேப்டாப்னு தேடுறான்னா அவன் அந்த லேப்டாப் பற்றின ரிவ்யூஸ், கிளைண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் இதெல்லாம் பார்க்கறதுக்கு தான் தேடுறான்னு அர்த்தம். இதே எக்ஸாக்டா டெல் லேப்டாப் 10th ஜென்ரேஷன் அப்படின்னு கிளியரா தேடினானா அவன் பர்ச்சேஸ் பண்ண போறான்னு அர்த்தம். ஸோ இந்த சினாரியோவில் பெஸ்ட் லேப்டாப்னு நீங்க கீவேர்டு யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்க வெப்சைட்டுக்கு நிறைய டிராபிக் வந்திருக்கும், எந்த கன்வர்ஷனும் நடந்திருக்காது. அதனால நம்ம பிசினஸுக்கான ஆடியன்ஸ் எந்த இன்டென்ட்ல அவங்க கூகுளில் சர்ச் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கீவேர்டு ரிசர்ச் பண்றது தான் பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஸோ அந்த இன்டென்ட்டை எப்படி நம்ம ஃபைண்ட் பண்ணணும்ன்றத ஸ்கிரீன்ல காட்டுறேன். அதே மாதிரியே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை நாங்க எங்க கிளைண்ட்டுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணும்போது ஆல்ரெடி சர்ச் பண்ணி வச்சிருந்த 50% ஆஃப் கீவேர்ட்ஸை ரிமூவ் பண்ணிட்டேன். ஏன்னா ஆடியன்ஸோட இன்டென்ட் அந்த கீவேர்டுக்கு மேட்ச் ஆகல. அதனால தான் இந்த எக்ஸல்ல ஒரு ரைட் இன்டென்ட் கீவேர்டை எப்படி ஃபைண்ட் பண்ணணும்ன்றதை கிளியரா சொல்லியிருக்கேன். அது வேணும்னா நம்மள ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ல கீவேர்ட் இன்டென்ட்னு டைப் பண்ணுங்க, நானே உங்களுக்கு பர்சனலா ஷேர் பண்றேன். தேங்க்யூ.